நம்ம எப்படி இறந்து போகன்றது கன்ஃபார்ம் தான். நம்ம இறந்து போனால் கூட நம்மளோட பேரை யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க தெரியுமா? எப்படின்னா இப்போ நம்ம இறந்து போனால் கூட பொடி எத்தனை மணிக்கு வரும், பொடியை கீழே இறக்கி வைங்க, பொடியை எத்தனை மணிக்கு புதைப்பாங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர அந்த டைமில் நம்மளோட பேரை கூட மறந்துடுவாங்க. ஸோ இப்படி நம்மளோட பேரை மறக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை கண்டோம்? அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிற நீங்கள் உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? அடுத்தவன் அப்படி நினைப்பான், அப்படி நினைப்பான், அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுங்கண்டா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழவே மாட்டீங்க. நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு ஆடவே தெரியலண்டாலும் உங்களுக்கு ஆடணும்னு தோணிச்சுன்னா அவடத்தை ஆடிக்கொள்ளுங்க. உங்கள் வயிறு குடிக்க சிரிக்கணுமா சிரிச்சுக்கொள்ளுங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஃபிட்டாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவடத்துக்கிட்டே சாப்பிட்டு கொள்ளுங்க. இங்கே பெரிய லொஸ்டன்டா செத்து போகிறது தான் பெரிய லொஸ்டன் நினைக்காங்க. நம்ம செத்து போகிறது நம்ம கண்டிப்பாக பண்ணணும், நான் சாகத்தான் போகிறோம். இப்போது இங்கே பெரிய லொஸ்ட் என்னண்டா நம்ம உயிரோடு இருந்துட்டு செத்து போன மாதிரி இருக்கிறதா பெரிய லொஸ்ட்.